வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா பாருங்கள், பூனைக்காளி ஹை ரிச் ப்ரோட்டீன் நிறைஞ்சது. பாருங்கள், எங்கள் வீட்டில் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. பாருங்கள், இங்கே ஒரு கொத்து, இங்கே ஒரு கொத்து, இங்கே ஒரு கொத்துன்னு பாருங்கள். இந்த இங்கே ஒரு கொத்து வேப்ப மரத்துலலாம் படர்ந்து நிறையா காய்ச்சிருக்கு. இது இந்த தொட்டியில் தான் வச்சுருக்கேன். நல்ல ஒரு பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன். இதுதான் அதனுடைய கொடி. அப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு, அழகாக காய்ச்சிருக்கு. இப்போ பூனைக்காளி ஹை ரிச் ப்ரோட்டீன் நிறைஞ்சது. இது ஆண்மை சக்தியை பெருக்கும், உடலுக்கு நல்ல பலம் தரும். இதை இந்த விதைகளை பாலில் ஊற வச்சு ப்ராசஸ் பண்ணி தான் சாப்பிடணும், அளவாக தான் பயன்படுத்தணும். ப்ரோட்டீன் பவுடரில் இது நிறையா கலக்கிறாங்க. இது ஹை ரிச் ப்ரோட்டீன் நிறைந்தது. அந்த தோலை நம்ம உரிச்சிட்டு அந்த பருப்பை மட்டும் எடுத்து இப்போ யூஸ் பண்ணணும். முதல்ல பாலில் ஊற வச்சு அந்த தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை காய வச்சு நம்ம அரைச்சி பயன்படுத்தலாம். இந்த காயை அப்படியே அவிச்சு சாப்பிடலாம். இதை பிஞ்சு காயை எடுத்து கூட்டு பொரியல் வைக்கலாம். அப்படி நிறையா வெல்வெட் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இதனுடைய தோல் வெல்வெட் மாதிரி இருக்குது, அதனால் இது வெல்வெட் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. வாங்க இதை அறுவடை செய்வோம். பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. இதை அவிச்சு சாப்பிடலாம். அளவாக சாப்பிட்டுட்டா ஒன்றும் செய்யாது, அதிகமாக சாப்பிட்டா தான் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், அலர்ஜி மாதிரி வரலாம். பாருங்கள், அழகாக பறிச்சிருக்கோம். ஏற்கனவே பீக்கங்காய், பவளமல்லி இதெல்லாம் பறிச்சிருக்கு. தம்பட்டை வரையெல்லாம் பறித்து வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த காய்களையும் பறிப்போம். பாருங்கள், இங்கே ஒரு கொத்தில் 4 காய் இருக்குது. அங்கே மேலே ஒரு கொத்து இருக்குது, வரமாட்டேங்க. பாருங்கள், வேப்ப மரத்தில் உயரத்துக்கு போயிட்டு வந்துட்டு பாருங்கள், அழகாக கொத்தாக பறிச்சாச்சு. பாருங்கள், ஒரு கொத்தில் 6 காய் இருக்குது. பாருங்கள், இன்னும் ஒரு 2 கொத்து இருக்குது, அதை பறிப்போம். பாருங்கள், சாச்சு. இப்படி ஒரு செடியிலேயே பாருங்கள் நமக்கு எவ்வளோ காய் கிடச்சிருக்குன்னு. இங்கே மேலே ஒரு கொத்தில் 3 காய் இருக்குது. பாருங்க, அழகான காய், நல்லா அவிச்சு திங்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். காய வச்சும் பயன்படுத்தலாம். நிறையா காய் காய்ச்சிருந்ததுன்னா அதை காய வச்சும் பயன்படுத்தலாம். பாருங்கள், இவ்வளோ காய் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. பூனைக்காளி ஒரு செடியில் இப்படி நிறையா செடி போட்டால் நிறையா கிடைக்கும். இப்படி